உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். திருவண்ணாமலையில் 40 டன் எடையுள்ள ராட்சத பாறை உடைக்கும் பணிகள் 90% முடிவடைந்தது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களை செய்தியாளர் குரு தண்டபாணி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் குரு தண்டபாணி, இந்த பணியானது இன்றைய தினம் முழுவதுமாக நிறைவு பெற்றுவிடுமா? என்னென்ன முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டது? அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. திருவண்ணாமலையில் கடந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி பெஞ்சால் புயலின் காரணமாக அதிபயங்கர மழை பெய்தது. இந்த மழையில் அண்ணாமலையார் மலையின் மீது மண்சரிவு ஏற்பட்டு அந்த மண்சரிவில் ஒரு வீட்டில் இருந்த 7 நபர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் அந்த மலையின் மீது 40 டன் எடை உள்ள பாறை அச்சுறுத்தல் விதமாக அந்த இடத்தில் இருந்ததை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பாக இந்த பாறையை வெடி வைத்து அகற்றும் பணியில் திருச்சியை சேர்ந்த குழுவினர் 10க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர். கடந்த 2 நாட்களாக பாறையில் பல்வேறு இடங்களில் சுமார் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் துளையிட்டு நேற்று அதிகாலையில் வெடிமருந்துகளை அதில் சைலண்ட் ட்ராக் என்று அழைக்கப்படும் வெடிமருந்தை அதில் ஊற்றப்பட்டுள்ளது. இந்த வெடிமருந்தானது பாறை வெடித்து சிதறாமல் உள்ளுக்குள்ளேயே பாறைகள் வெடித்து சிதறும் வகையில் இந்த வெடிமருந்து ஊற்றப்பட்டது. நேற்று மாலையில் பாறையின் 2 பாகங்கள் வெடித்து கீழே விழுந்த நிலையில் இன்று காலையில் மீதம் வெடித்து இருக்கும் பாறை பகுதிகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் அகற்றி தற்போது இந்த பாறையை வெடிக்கும் பணிகளில் 90% பணிகள் தற்போது நிறைவேறியுள்ளது. மீதமுள்ள பாறையை மீண்டும் வெடிவைத்து அகற்றப்படுமா அல்லது பொக்டிங் மூலம் அந்த இடத்திலிருந்து அகற்றப்படுமா என்று கூடிய விரைவில் தெரிய வரும். தற்போது இந்த பணிகள் நடைபெறும் இடத்திற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு இன்னும் சிறிது நேரத்தில் அங்கு நடைபெறும் பணிகள் குறித்து ஆய்வு செய்ய உள்ளார். நன்றி குரு தண்டபாணி, உங்களுடைய கள விவரங்களுக்கு. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.